மே மாதம் 2ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கைதூக்கி விட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. என் கடவுளாகி ஆண்டவரே, உம்மிடம் உதவி வேண்டினேன், என்னை நீர் குணப்படுத்துவீர். ஆண்டவரே, நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வரச் செய்தீர். சாவு குழியில் இறங்கி எனது உயிரை காத்தீர். இறை அன்பரை ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். தூயவராம் அவரை நினைத்து நன்றி கூறுங்கள். அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும், அவரது கருணையோ வாழ்நாள் முழுதும் நீடிக்கும். மாலையில் அழுகை, காலையிலோ ஆர்ப்பரிப்பு. திருப்பாடல் 30:1-5 முடிவுள்ள வசனங்கள். சங்கீதக்காரரோடு இணைந்து, அப்பா பிதாவே, இயேசு ராஜாவை, பரிசுத்த ஆவியானவரே, மூவர் தெய்வமே, தாழ்பணிந்து தென்றனிட்டு நாங்கள் உம்மை வணங்கி ஆராதிக்கிறோம். அப்பா, இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உம்முடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை விலக்கி உம்முடைய குன்றின் மேல் உம்முடைய சிறகுகளுக்குள் எங்களை நீர் பாதுகாப்பாய் மூடி வைத்ததற்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கிறோம். ஐயா, சென்ற விடமெல்லாம் சந்தித்த மனிதர்கள் எல்லாம் உடைய கரம் கூடவே இருந்தது. கையிட்டு செய்த வேலைகள் எல்லாம் உடைய பிரசன்னம் எங்களோடு கூட நடந்தது. அப்பா, எல்லாவற்றிலும் இது எங்களுக்கு வெற்றியை கொடுத்தீர். எங்களுக்கு முன் சென்று பாதைகளை உண்டு பண்ணினீர். அப்பா, எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தீர். எங்களுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் வலப்புறம் இடப்புறமும் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று உம்முடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுத்து நீர் எங்களை பாதுகாத்தீர். நன்றி சொல்லி, அப்பா, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உம்மை துதிபாடி மகிழ்கிறோம். ஐயா, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்தர். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி உம்முடைய உன்னத நாமத்தை, உயரிய நாமத்தை, ஆராதிக்கப்படத்தக்க நாமத்தை, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம். நன்றி சொல்லி துதிக்கிறோம். இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் ஒரு மனதாய் நாங்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஐயா, நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே பரிசுத்தர். சதா காலத்திற்கும் எங்கள் அன்புக்கும் எங்கள் ஆராதனைக்கும் எங்கள் புகழ்ச்சிக்கும் பாத்திர நீர் ஒருவரே என்று சொல்லி, அப்பா, விண்ணகத்தில் வீற்றிருக்கிற உம்மை, உன்னதத்தில் வீற்றிருக்கிற உம்மை, மகா பரிசுத்தமுள்ள தெய்வமாய், சகலத்தையும் படைத்து புதிதாக்குகிற தெய்வமாய், மரணத்தை ஜெயித்த தெய்வமாய், ஒருவரும் சேரக்கூடாத ஒளி சேருகிறவராய், அப்பா, விண்ணகத்தை அரியணையாக்கி மண்ணகத்தை கால்மனையாக்கி மகா பரிசுத்தமுள்ள தெய்வமாய் வீற்றிருக்கிற உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஜபத்தில் 1 கோடி முதல் மறுகோடி வரை இருக்கிற ஒரு மகனோடு மகளோடும் இணைந்து, அப்பா, எங்கள் புலம்பலை களி நடனமாக மாற்றின உம்முடைய அன்பை நினைத்து, எங்கள் சாக்கு துணியை களைந்து விட்டு எங்களை மகிழ்ச்சியினால் உடுத்துகிற உம்முடைய அன்பை நினைத்து நாங்கள் ஒரு மனதாய் துதிக்கிறோம். ஐயா, அப்பா, ஒரு நொடி பொழுது நீர் உங்கள் மது முறத்தை எங்களிடமிருந்து, முகத்தை எங்களிடமிருந்து மறைத்து கொள்வீராகில், அப்பா, நாங்கள் நிலை கலங்கி போவோம். நாங்கள் இருப்பதும், நாங்கள் நிலை குலையாமல் நின்று கொண்டிருப்பதும் உம்முடைய இரக்கமும் உம்முடைய அன்பும் தான் என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, அப்பா, எங்கள் பாவங்களை நீர் கருத்தில் கொள்வீராகில், எங்கள் பலவீனங்களை நீர் கருத்தில் கொள்வீராகில், ஒருவரும் முன்னிற்க முடியாது. ஆண்டவரே, உம்முடைய விலையேற பெற்ற பரிசுத்த தூய திரு ரத்தம் எங்களை கழுவி எங்களை சுத்திகரித்திருக்கிறபடினால, எங்களை கழுவி எங்களை நீதி உள்ளோர்களாக, எங்களை நேர்மையாளர்களாக, எங்களை பரிசுத்தவர்களாக, எங்களை தூயவர்களாக மாற்றிவிட்டபடினால, ஐயா, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் என்று சொல்லி நாங்கள் உம்மை ஒரு மனதாய் துதித்து பாடுகிறோம். இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகன் ஒரு மகளோடும் இணைந்து, உம்மை போல எங்கள் அன்புக்கு ஆராதனைக்கும் உரியவர் வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உம்மை துதித்து பாடுகிறோம், ஆராதித்து பாடுகிறோம். உமது நாமம் மகிமையான நாமம், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், விடுதலை தரும் நாமம், மீட்பு தரும் நாமம் என்று சொல்லி, அப்பா, விண்ணிற்கும் மண்ணிற்கும் அதிகாரமுடைய ஒரே நாமமாகிய இயேசு நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம். ஆண்டவரே, அப்பா, ஒரு நொடியும் ஒரு கணமும், அப்பா, நீர் நடத்துகிற எங்களுடைய விதத்தை பார்க்கும் பொழுது இப்படியாய் நாங்கள் அன்பு செய்யப்படுவதற்கும் வழி நடத்தப்படுவதற்கும் நாங்கள் யார்? நாங்கள் எம்மாத்திரம். ஆண்டவரே, எங்களையும் ஒரு பொருட்டாய் கருதி எங்களையும் கூட தூக்கி நிறுத்தி உயர்குடி மக்களிடையே எங்களை அமரச் செய்து எங்களை அழகு பார்க்கிறீரே, உமக்கு நன்றி. ஐயா, ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனும் மகளும் பெற்றுக்கொண்ட எல்லா பரலோக புலோகாசலுக்காகவும் நன்றி சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு நாளும் உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுவீர். அப்பா, 5000 பேருக்கு உணவளி தரும் அடையாளத்தை இதோ இன்றைய நாளில் எங்களுக்கு நீர் சொல்லி தருகிறீர். ஆமாண்டவரே, மக்கள் உம்மை தேடி வருவது உம்முடைய போதனையை கேட்கல்ல, தங்களுடைய நோய் நீங்கவும் வயிறார உணவுமே என்பது உமக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. ஆயினும் கூட அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு நீர் உணவளித்தீர். அப்பா, நீர் செய்த இந்த அருமடையாலும் படைகளின் ஆண்டவர் இந்த மலையின் மக்கள் இனங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார் என்று சொல்லி எசாயா 25:6 நாங்கள் படிக்கிற வார்த்தைகளை எங்களுக்கு நினைவுபடுத்துவதாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம்.
ஆமாண்டவரே, வாழ்வு தரும் உணவை பற்றி பேசுவதற்கு முன்னடையாளமாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்பங்களை பலுகை செய்ததன் மூலம் அப்பா நீர் உம்மை மெசியா என்பதை உலகிற்கு வெளிப்படுத்துகிறீர். ஆனால் மக்களோ உம்மை வெறும் அரசியல் மெசியாவாக மட்டுமே புரிந்து கொண்டு உம்மை அரசராக்க முயற்சி செய்கிறார்கள். அதனால் தனிமையான ஒரு இடத்திற்கு நீர் புறப்பட்டு செல்கிறீர். இஸ்ரேலில் அவ்வப்போது ஒரு சிலர் தோன்றி தங்களை மெசியா என்று அறிவித்துக் கொண்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் யூதாவும். இவர்கள் காலப்போக்கில் ஒன்றுமில்லாமல் போனார்கள். ஆனால் நீர் உண்மையாகவே மெசியா, மனிதரிடமிருந்து அல்ல கடவுளிடமிருந்து வந்தவர். இந்த உண்மையை தெரியாமல் யூதர்களின் தலைமைச் சங்கத்தினர் உம்முடைய சீடர்களை நைய புடைத்து உமை பற்றி பேசக்கூடாது என்று எச்சரித்து அனுப்பிவிடுகின்றார்கள். அவர்களோ இன்னும் துணிச்சலாக உமை பற்றி அறிவிக்கிறார்கள். உமக்காக நொறுக்கப்பட்டதற்காக, அடிக்கப்பட்டதற்காக தொழுகை கூடத்திலிருந்து அப்பா மகிழ்ச்சியோடு வெளியேறுகிறார்கள் என்று சொல்லி முதல் வாசகத்தில் நாங்கள் வாசிக்கின்றோம். நீர் ஒருவரே மெசியா, உம்மை நம்பி ஏற்றுக்கொள்கிறவர் வாழ்வடைகிறார்கள் என்று சொல்லி இன்றைய நாளில் எங்களுக்கு நீ சொல்லிக் கொடுக்கிறீர். ஆமாண்டவரே, இதோ உம்முடைய இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும் என்று சொல்லி தாவீது ராஜா பதிலுரை பாடல் அறிக்கை இடுகிறார். தாவீதுக்கு பல இடங்களிலிருந்து ஆபத்துக்கள் வந்தன. அத்தகைய சூழ்நிலையில் ஆண்டவரே எனக்கு தஞ்சம் என்று உம்மீது உண்மையான நம்பிக்கை வைத்து வாழ்ந்து உம்முடைய இல்லத்தில் எப்போதும் குடியிருக்க விரும்புகிறார் தாவீது ராஜா. ஆமாண்டவரே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலும் கூட அநேக போராட்டங்கள், எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலும் கூட அநேக துன்பங்கள், இன்னல்கள், இடையூறுகள், நாங்களும் கூட உம்மை மட்டுமே நம்பி தாவீது ராஜாவை போல அப்பா இந்த மக்கள் எப்படி உணவுக்காக உம்மை தேடினார்களோ அப்படி அல்லாமல் தாவீது ராஜாவை போல உம்மை இரவும் பகலுமாய் நாங்கள் பற்றி கொண்டு உம்மிலே எங்களுடைய அடைக்கலத்தையும் எங்கள் ஆதரவையும் நாடி தேடி உம்மிலே எங்களுடைய பற்றுறுதியை கொண்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ இன்றைய நாளில் எங்களை அழைப்பு விடுக்கிறீர் ஐயா. எங்கள் நம்பிக்கையும் எங்கள் கேடகமும் எங்கள் கோட்டையும் எங்கள் கற்பாரையும் நீராயிருக்கிறீர் என்று அறிக்கையிட்டு, எங்களுடைய தேவைகளை சந்திக்க வல்லவராயிருக்கிறவர் நீர் என்று அறிக்கையிட்டு, நீர் ஒருவரே எங்கள் வாழ்க்கைக்கு போதுமானவர் என்று அறிக்கையிட்டு அப்பா இந்த ஜப வேலையில் எங்களை முழுவதுமாய் நாங்கள் உம்முடைய கரத்தில் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, அப்பா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் தனியாக பெயராக குடும்பமாக உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீரே எங்களுக்கு வாழ்வு தரும் கடவுள், நீரே எங்களுக்கு புதிய ஜீவனை தருகிற கடவுள், நீரே வாழ்வோரின் நாட்டில் நலன்களை எங்களை காண செய்கிற கடவுள், உமக்காக காத்திருக்கிற மக்களுடைய உள்ளங்களை வலிமை பெற செய்கிற கடவுள் நீர் ஒருவரே என்று அறிக்கையிட்டு உம்மண்டை நாடி தேடி வருகிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார்கள். அப்பா, உம்மிடம் விண்ணப்பம் செய்கிற ஒரு மகனுக்கும் மகளுக்கும் இதோ பரலோகம் திறக்கப்பட்ட நீர் பதிலை கொடுக்கிற தெய்வமாயிருக்கிறீர் என்று அறிக்கையிட்டு உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் தனியாக பெயராக குடும்பமாக உம்முடைய பரிசுத்தமுள்ள தூய திருக்கரத்திற்கு நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த ஜபத்தில் இணைந்து பல்வேறு விண்ணப்பங்களுக்காக கண்ணீரோடு வேதனையோடு உம்மண்டை குரல் கொடுக்கிற ஒரு மகனுக்கும் மகளுக்கும் பரலோகம் திறக்கப்படுவதாக, உம்முடைய பரிசுத்த வல்லமை இறங்குவதாக. எல்லா பலவீனத்தின் ஆவிகளும் அப்பா குடும்பத்தில் அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தினுடைய கதவுகளும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால திறக்கப்படுவதாக. உம்முடைய சுகப்படுத்தும் வல்லமை அப்பா உம்முடைய காயப்படுத்துகிற கரத்திலிருந்து அப்பா பாய்ந்தோடுவதாக. பலவீனப்பட்டிருக்கிற உடல் உள்ளுறுப்புகள், சோர்வாயிருக்கிற எல்லா உடல் அசதிகள், எல்லா பலவீனங்கள், எல்லா ஏமாற்றத்தின் ஆவிகள், தோல்வி மனப்பான்மையின் ஆவிகள், இழப்பை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசுகள், குடும்பத்தின் சமாதானத்தை குலைக்கிற கணவன் மனைவிக்கிடையே, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே, உறவுகளுக்கிடையே விரிசல்களை கொண்டு வருகிற அப்பா பிள்ளைகளை தனிமைப்படுத்துகிற வெறுமைப்படுத்துகிற எல்லா பொல்லாத ஆவிகள் அப்பா குடும்பங்கள்ல வறுமைகளை கொண்டு வந்து, வியாதிகளை கொண்டு வந்து, ஒவ்வொரு நாளும் போராட்டத்தை கொண்டு வருகிற எல்லா பொல்லாத பிசாசனுடைய தந்திரங்கள், மந்திரங்கள், சூழ்ச்சிகள் நிர்மூலமாக்கப்படும்படி உடைய பரிசுத்த இரத்தத்தினால் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையும் நீ சுத்திகரிக்கும்படி அப்பா அவனுடைய இரத்தத்தின் வல்லமைக்கு, வார்த்தையின் வல்லமைக்கு, தூய ஆவினுடைய நெருப்புக்கு நாங்கள் மூடி முத்திரையிடுகிறோம் ஐயா. இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனும் மகளும் உடைய கல்வாரி பரிசுத்த இரத்தத்தின் அபிஷேகத்தினால் நிரப்பப்படுவார்களாக. அப்பா, படுத்து உறக்கம் வராமல் சோர்ந்திருக்கிற ஒரு பிள்ளைகள், அடுத்த நாளை குறித்து கவலையோடு
இருக்கிற பிள்ளைகள், மரணத்தின் பிடியில் இருக்கிற பிள்ளைகள், தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள், பயணம் செல்லவிருக்கிற பிள்ளைகள், அப்பா இன்னுமாய் கூட அடுத்த நாளை குறித்து கவலையோடு கண்ணீரோடு உறங்க சென்று உறக்கம் வராமல் இருக்கிற பிள்ளைகள், குடும்பத்தினுடைய போராட்டத்தை குறித்து அப்பா கலங்கி தவித்து நிற்கிற பிள்ளைகள், இருதயத்தில் தனிமை உணர்வோடு என்னை புரிந்து கொள்ள, என்னை அன்பு செய்ய, என்னை ஏற்றுக்கொள்ள ஒருவரும் இல்லை என்ற நிலையோடு இருக்கிற பிள்ளைகள் யாவரையும் உம்முடைய பரிசுத்த இரக்கம், உம்முடைய பரிசுத்த அன்பு நிரப்புவதாக. ஒவ்வொரு மனிதருடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா தனிமை உணர்வுகள், வெறுமை உணர்வுகள், அன்பு செய்யப்படாத உணர்வுகள் வேறறுக்கப்படுவதாக. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் நிரப்பப்பட்டு என்னை நேசிக்க ஒரு தெய்வம் உண்டு என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படி அப்பா உம்முடைய மகா பரிசுத்தமுள்ள கல்வாரி அன்பு ஒவ்வொருடைய இருதயத்தை நிரப்புவதாக. அப்படியாக இந்த இரவு வேளை ஜெபப்பு கேட்டிருக்கிற ஒரு பிள்ளைகள், இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகளுடைய மன்றாட்டிற்கும் பரலோகம் பதில் கொடுப்பதாக. நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழிநடத்துவீராக. ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகான மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்செப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.